ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி நம்ம முக்கியமான இடத்துக்கு போக போகிறோங்க. நமக்கு எவ்வளோ தான் மன கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோன்னா வரப்போ சந்தோஷமாக தான் வருவோம். நம்மளுடைய மனநிலையே மாறிடும். எங்கே போக போகிறோம்? குன்றத்தூர் முருகர் கோவிலுக்கு தாங்க போக போகிறோம். நீங்களும் என்னோட சேர்ந்து கோவிலுக்கு வர போகிறீங்க. அதனால தான் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ கோவிலுக்கு போகலாமா? மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்னுடைய வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பேசிக்கிட்டே கோவிலுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம முருகரை வழிபடலாம். அவரும் நானும் தாங்க கோவிலுக்கு வந்திருக்கோம். பசங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க, 2 பேரும். உள்ளே வந்தாச்சுங்க. எப்பவும் போல் ரொம்ப கூட்டமாகவும் இல்லை, அதுக்குன்னு கூட்டமே இல்லாமலும் இல்லை. லைனில் போய் நின்றுட்டுருக்கோம். ஃப்ரீ தரிசனத்தில் தான் நின்றுக்கிட்டுருக்கோம். போயிடுங்க. லைன் பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு மூவ் ஆகிடும். நேற்றுக்கும் அப்படி தான். இந்த வீடியோ சனிக்கிழமை நேற்று நைட்டு எடுத்த வீடியோ தான். போகிறப்ப தான் கொஞ்சம் கூட்டமாக இருக்க மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமேட்டு கிடுகிடுன்னு லைன் வந்து மூவ் ஆகிடுச்சிங்க. ரொம்ப நேரம்லாம் முருகர் எங்களை காத்திருக்க செய்யலை, ரொம்பவே சீக்கிரமாக பார்க்க வச்சிட்டார் அவரை. எனக்கு எப்போவுமே இந்த சின்ன சின்ன காத்திருப்பு அப்படின்றது ரொம்பவே பிடிக்குங்க. கோவிலுக்கு போய் அப்படியே டைரெக்டாக சாமியை பார்க்குறத விட கொஞ்ச நேரம் அவருக்காக நம்ம வெயிட் பண்ணி பார்க்குற சுகமே சுகம்தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோவிலில் போயிட்டு கொஞ்ச நேரம் சாமிக்காக காத்திருந்து அதுக்கப்புறமேட்டு சாமியை பார்க்குற விஷயம் அப்படின்றது உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேருக்கு இந்த சின்ன சின்ன காத்திருப்பு பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உள்ளே போயிட்டு கருவறையில் இருந்த முருகரை நல்லா வணங்கிட்டு வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்துட்டு சுற்றி ஒரு டைம் வந்தாச்சு. கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் உள்ளே இருந்தோங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே சரி, எந்த கோவிலுக்கு போனாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுற விஷயம், நம்ம வந்து கண்டிப்பாக கருவறையில் போயிட்டு ரொம்ப நேரம் நின்று சாமியை வந்து பார்த்திங்கன்னா வணங்க முடியாது. நம்மளை போல தானங்க எல்லாருமே சாமியை பார்க்கணும் வணங்கணும்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. நம்மளால் கருவறைக்குள்ளே ரொம்ப நேரம் இருக்க முடியாட்டியும் கோவிலை சுற்றி எங்கே வேணாலும் எவ்வளோ நேரம் வேணாலும் அமைதியாக உட்காந்து சாமியை தரிசிச்சுக்கலாம். அந்த மனநோக்கத்தில் தான் நான் எந்த கோவிலுக்கு போனாலுமே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு தாங்க வருவேனே. அவர் கூட போகிறப்ப மட்டும் கொஞ்சம் சட்டுன்னு வந்துடுவேன். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ரொம்ப நேரம் உட்கார மாட்டார். அவரும் கோவிலுக்கெலாம் ரொம்பவே விருப்பப்பட்டு வருவார். பட் ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்க மாட்டார். ஆனால் எனக்கு கோவிலுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற விஷயம் ரொம்பவே பிடிக்கும். எனக்கு வந்து ரொம்பவே பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுக்குங்க. கோவிலுக்குள்ளே எல்லாருமே ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் வந்திருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம எவ்வளோ நேரம் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோ நேரம் நமக்கு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் தான் கிடைக்கும். அந்த வைப்ரேஷன் கோவிலோடு இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வந்த பிறகும் கண்டிப்பாக இருக்குங்க. அதனால தான் நான் கோவிலில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுவேன். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு அவரையும் கன்வின்ஸ் பண்ணுவோம், உட்காந்துட்டு போகலாம், உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி உட்கார்றப்ப நம்மளை அறியாமலே, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் தனியாக போயிருந்தோன்னா மனசு விட்டு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசுவோம். அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எவ்வளோ சின்ன சின்ன நமக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் கோவிலுக்கு போயிட்டு திரும்ப வரப்போ சந்தோஷமான ஒரு மனநிலையோடு தான் திரும்பி வருவோம். அதனால தாங்க வீக்லி ஒன்ஸ் ஆகுது அவரோட கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவேன். ஃபேமிலியோடு போகிறதா இருந்தால் இன்னும் ரொம்ப சிறப்பு. பட் குழந்தைங்களுக்கு எழுதுகிற வேலை படிக்கிற வேலை இருக்கிறதுனால அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை. அவரை மட்டும் அழைச்சிட்டு போயிட்டு வந்துடுவேன். சமய சந்தர்ப்பத்தில் ஃப்ரீயாக குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கள நிச்சயமாக அழைச்சிட்டு போக மறுத்ததும் கிடையாது. நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்களேன். எப்போவாது சின்ன சின்ன சண்டைகள் வரப்போ கோவிலுக்கு கிளம்பிடுங்க. 2 பேரும் போகிறப்ப தான் முன்னும் பின்னும் போவீங்க. வரப்போ கையை கோத்துட்டு சந்தோஷமாக தான் வருவீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
பேசிக்கிட்டே பாருங்கள் கோவிலில் இருந்து மாங்காடுக்கே வந்தாச்சு. அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிற சட்டி ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு மண் பாத்திரம் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரெட்டிப்பு சந்தோஷம். கோவிலுக்கு போகிறது முதல் சந்தோஷம், மண் பாத்திரம் வாங்கினது ரெண்டாவது சந்தோஷம். மண் பாத்திரம் வாங்கிறதுல எனக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடுங்க, சொல்ல முடியாத சந்தோஷம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதத்தில் சந்தோஷம் வரும் இல்லைங்களா? எனக்கு இந்த மண் பாத்திரம் வாங்கிறதுல அவ்வளோ சந்தோஷம். பாருங்கள், பார்த்து ஒரு மண் பாத்திரத்தை வாங்கியாச்சு. வாங்கி கொடுத்துட்டாரு. 150 ருப்பீங்க. இதில் தான் நான் வந்து குழம்பு வைப்பேன். என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நிச்சயமாக குழம்பு நான் மண் பாத்திரத்தில் மட்டும்தான் வைப்பேன். வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி. சாப்பாடு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அலுமினிய பாத்திரத்தில், சில்வர் பாத்திரத்தில் வடிச்சுப்பேன். அதே மாதிரி பொரியல் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு பாத்திரத்தில் செஞ்சுப்பேன். குழம்பு மட்டும் பார்த்திங்கன்னா மண் பாத்திரத்தில் தான் நான் செய்வேனே. இதையும் ஃபாலோ பண்ணிக்கிங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வரப்பவே அந்த மண் சட்டியை எடுத்துகிட்டு வரேன். அதனால் ரொம்ப சந்தோஷமாக வரேன். பசங்கக்கிட்டேயும் சொல்லிக்கிட்டே வரேன், மண் பாத்திரம் வாங்கிட்டேன்டினா அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வந்துட்ட ஒரு வழியாக. லேட் நைட்டு தாங்க வந்தோம். லேட் நைட்னால் ரொம்ப லேட் இல்லை, அதாவது ஒரு 8, 8:30, 9 அந்த மாதிரி டைமுக்கு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு பிரசாதத்தை கொடுத்துட்டு வீட்டில் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு சாட்டர்டே நிம்மதியாக தூங்கியாச்சு. இப்படி தான் நேத்திக்கு தினம் எங்களுக்கு போச்சு. மறக்காமல் நான் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாரத்துக்கு ஒரு டைமாவது உங்கள் வீட்டுக்காரோட நீங்கள் கோவிலுக்கு போங்க. முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களும் அழைச்சிட்டு போக பாருங்கள். இது நமக்கும் சந்தோஷம், நம்ம ஃபேமிலிக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் உங்ககிட்ட ஒரு முறை கேட்டுக்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளம்புறேன், பாய்.